ஹலோ சோல்ஜர்ஸ். பொதுவாக நம்ம எல்லாருமே ரெசிடென்ட் ஈவில் கேம் வாழ்ந்திருப்போம். பட் இந்த ரெசிடென்ட் ஈவிலுக்கு ஒரு மூவி சீரிஸுமே இருக்குன்னு எழுதி போடுறான். வலிச்செடுத்த மாதிரியே இருக்கு. அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே கான்செப்ட் பேஸ் பண்ணது தான், ரெண்டுமே ஒரே சர்வஸ் மெட்டீரியல் தான். பட் கேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா படு பயங்கரமா இருக்கும், மூவிஸ் பார்த்தீங்கன்னா படு மோசமாக கிடக்கும். எங்கே ஏடா விடமா மிஸ்டேக் ஆகுது. இப்படி உண்மையிலேயே வந்து மூவிஸுக்கும் கேம்ஸுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் வந்து மூவிஸ் வந்து இப்படி இருக்குது, கேம்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ற பற்றி தான் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். பார்த்துருவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்டது. எப்போ பழைய சேனல் இருக்கும் பொழுது ரெசிடென்ட் வீடியோ போட்டு தெரியுமா, அப்போவே தமிழ்லாம் பண்ணி வச்சிட்டேன் இந்த வீடியோவுக்கு. அதை திரும்பி வாய்ஸ் ஓவர் சேனல் தெரியுமா, ஃபஸ்ட்டு பேஸ் கார்டாக பேசிட்டு இருந்தேன். அப்போவே எனக்கு ஆசை வீடியோ போடணும் அப்படின்ட்டு. பட் நீ தான் வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வீடியோ போடுறதுக்கு. வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு. யார் ரெசிடென்ட் ஈவில் கேம்ஸ் பிடிக்குமோ மறுபடியும் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ரெசிடென்ட் ஈவில் கேம் எது, மூவி எதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கேம் ஷோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. மாமா பார்க்க போகிறது ஸ்டோரி. கேமுக்கும் மூவிக்கும் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேம்ன்றதும் ஒரு சிங்கிள் கேம் இல்லை, மூவின்றதும் சிங்கிள் மூவி இல்லை, இது ஒரு சீரிஸ். ஓகேவா, கிட்டத்தட்ட 6 படம் எடுத்திருப்பாங்க. 6வது படத்தில் வந்து முடிச்சிருப்பாங்க இந்த மொத்த கதையுமே. வீடியோ கேம்ஸில் ஜாம்பியை பற்றி பேஸ் பண்ண முதல் கேம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ட் ஈவில் ஃப்ரான்ச்சைஸ் தான். ரெசிடென்ட் ஈவில் 1 தான் ஃபர்ஸ்ட் ஜாம்பியை பற்றி பேஸ் பண்ண வந்த முதல் கேம். அதில் வந்து ஒரு ஜாம்பி வந்து ஒரு தின்னுக்கிட்டு இருக்கும். திடீர்னு போய் பார்க்கும்போது திடீர்னு திரும்பி பார்க்கும். அதுதான் முதல்ல வீடியோ கேமில் ஜாம்பி அப்படின்னு செய்யப்பட்ட ஒரு விஷயம். அந்த பிரான்சைஸை எடுத்து இவங்க பண்ண போறாங்கன்னு ஒண்ணு. இந்த கேமோட டைரக்டர் இருக்கார் இல்லையா, ஷிஞ்சி மிகாமி, தலைவன் அவன் தான் இந்த டைரக்டர். ரெசிடென்ட் ஈவிலுக்கு அவன் தான் ஈவில் அவன் தான் டைரக்டர். அவ்வளோ கெத்தானவன் தான் என் தலைவன் ஷிஞ்சி மிகாமி. பெரிய கை ப்ரோ. அவர் என்ன சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு, இந்த கேம் வந்து மூவி எடுக்க போறீங்க, ஒரு ஹாரர் கேம், ஜாம்பி கேம், இங்க ரைட்டரா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரைட்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரை போடுங்க அப்படின்னு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணாராம். அவர் பேர் வந்து ரொமேரோ, ஜார்ஜியோ ரொமேரோ. அவர் வந்து ஏகப்பட்ட ஜாம்பி மூவிஸ் எடுத்திருக்காரு. அவரை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருக்காரு நம்ம ஷிஞ்சி மிகாமி. பட் வந்து என்ன இருக்குன்னா, அவங்களும் கூப்பிட்டுருக்காங்க, எழுத வச்சிருக்காங்க. பட் தலைவன் எழுதி கொடுத்ததுல ரொம்ப கொடூரமா இருக்குதுப்பா தம்பி, ரொம்ப ஆர்வா இருக்குதுப்பா தம்பிட்டு அவரை தூக்கிட்டு தான் நம்ம தலைவன் ஆண்டர்சனை போட்டது. பட் ஆண்டர்சனை கூட்டி அவர் வேலை பார்ப்பாருன்னு பார்த்தா அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. கடைசியா தனுசன கதையாகி போச்சு. அந்த படத்துல பிலிம் ப்ரொடியூசர் நிலவை இல்ல புரியல. நானும் ரவுடிதான். உண்மையிலே ரொமேரோ கூட்டு எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் கதையும் வேற மாறி இருந்திருக்கும், இந்த சீரிஸ் வேற மாறி இருந்திருக்கும். பட் இந்த அளவுக்கு ஒரு சோர்ஸ் மெட்டீரியலை தாண்டி வேற பக்கம் டிராவல் ஆயிருக்குமான்றது ஒரு கேள்வியான விஷயம் தான். சோர்ஸ் மெட்டீரியல் முடிஞ்சளவு தாண்டி இருக்க மாட்டார் நம்பர். யாராவது ஜாயின் பண்ணி எடுத்திருக்காரு, இதுவும் ஜாயின் பண்ண கேம் தான். அதை ரொம்ப ஈஸியாக கழுத்துருப்பா, தக்காளி தூக்க மாதிரி இருக்கு வாப்பா அப்படின்னு வேலை பார்த்துருப்பாரு. அதாவது ஆண்டர்சன் குறை சொல்ல, ஆண்டர்சன் தான் பண்ணாரு. பட் வந்து இதில் வந்து தன்னோட பர்சனல் இச்சைக்காக பயன்படுத்திட்டு தான் தப்பா போச்சு. பர்சனலாக எடுத்து வேலை பார்த்து தான் தப்பா போயிடுச்சு. இதுவும் ஒரு பசிதானப்பா. அது என்னன்ட்டு இப்படி சொல்றேன். புரிஞ்சு போச்சு. கேம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் வந்து 8 கேம் வந்திருக்கு. இப்போ அடுத்து 9வது கேம் வரப்போகுது. பட் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. சைட் கோல் கதைகள், ஸ்பின் ஆஃப் கதைகள், அப்படி இப்படி ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. உள்ள நிறைய இருக்குது. இதன் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம்ல சொல்லப்பட்ட கதைகளும் இந்த கேரக்டர் கொடுத்த வெயிட்டேஜ்களும் தான். பட் ஸ்டோரி வைஸா இந்த மூவில பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களை மாற்றிருக்காங்க, பல விஷயங்களை இந்த ஹீரோயின் பேஸ்டாக மாற்றிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அப்போகலிப்ஸ் இந்த படத்துலையும் கேம்லையும் பயங்கர மோசமான ஒரு விஷயம் இந்த இருக்கிற வைரஸ் தான். அதுதான் வந்து இந்த டி வைரஸ் அப்படின்ட்டு. படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கும். அங்க வந்து ஜாம்பி அவுட் பிரேக் ஆயிடும். அந்த லேப்ல வரவங்க ஜாம்பி ஆயிடுவாங்க. இதுதான் கதை. பட் படத்துல செகண்ட் பார்ட்லயே வந்து அப்போகலிப்ஸ் அப்படின்ற பேர்ல ஊருக்குள்ள வந்து அவுட் பிரேக் ஆயிடுச்சு, ரக்கூன் சிட்டிக்குள்ள அவுட் பிரேக் ஆயிடுச்சு காமிச்சிருப்பாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ரெசிடென்ட் ஈவில் 3ல வந்த கதை தான் எடுத்து செகண்ட் பார்ட்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன் ரெசிடென்ட் ஈவில் கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த ரெசிடென்ட் ஈவில் மூவியோட செகண்ட் பார்ட்ல வந்திருக்கும். சில் வேலண்டைன் இந்த மாதிரி கேரக்டர் சொல்லலாம். பட் கதைன்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ரெசிடென்ட் ஈவில் 2லயும் 3லயும் வந்த அளவுக்கு அந்த படல கதை இருந்திருக்காது. குறிப்பா சொல்லணும்னா கேம் பொறுத்த வரைக்கும் ரக்கூன் சிட்டில அவுட் பிரேக் ஆச்சு. பட் அங்க நியூக்க பிளாஸ்ட் பண்ணி மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த வைரஸ் பெரிய அவுட் பிரேக் ஆகல, உலகம் ஃபுல்லாலாம் அந்த பரவல. ஓகேவா, அங்க கட்டுப்படுத்திருப்பாங்க. பட் மூவில பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போகலிப்ஸ் ஆயிட்டு இருக்கும். இதுல வெறும் டி வைரஸ்ல மட்டும் டி வைரஸ் ஃபுல்லா பாரு உலகம் ஃபுல்லா ஜாம்பியா மாறிட்டு இருக்கும். பட் இந்த விஷயம் தான் வந்து இந்த மொத்த ஜானரையே மாத்துறதுக்கு மெயின் காரணம். ஏன்னா ரெசிடென்ட் ஈவில் வந்து அந்த ரக்கூன் சிட்டியை மட்டும் முடிச்சு விட்டுட்டு அதன் பிறகு பல இடங்கள்ல வந்து இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் பல கேரக்டர்ஸை கொண்டு வரதுக்கும் கேம் கரெக்டா இருந்துச்சு. பட் மூவி பாத்தீங்க அப்படின்னா முழுக்கவே ஹீரோயின் சென்ட்ரிக்கா தான் போகணும், இந்த ஆலேஸ்ன்ற கேரக்டர் மட்டும் தான் சுத்தி கதை நடக்கணும்ன்றதே எழுதிருப்பாங்க. இது ஒரு காரணம் இருக்குது சொல்லிட்டா. நம்ம ஊர்ல எப்படி ஒரு அண்ணன் ஒருத்தர் இருந்தாரோ அந்த மாதிரி வந்து அமெரிக்காவில் ரைட்டர் ஒருத்தர் இருந்தார், டைரக்டர் ஒருத்தர் இருந்தார். அவரு தான் பால் டபிள்யூ ஆண்டர்சன். தலைவன் தான் ஃபர்ஸ்ட் பார்ட் டைரக்டர். இந்த படத்துல வந்து ஹீரோயின் கேரக்டரா ஒரு மில்லியனர் நடிச்ச ஆக்டர் தான் வந்து மில்லா ஜோவோவிச். இவங்க தான் படத்துல ஆலிசன் நடிச்சிருக்காங்க.
வச்சிருப்பாங்க. இன்னும் என்ன பண்ணா ரெசிடபிள் கேம்ல ஆலிஸ்ன்ற கேரக்டரே கிடையாது. ஆலிஸ்ன்ற கேரக்டரே இல்லாத ஒரு கேரக்டரை புதுசா உருவாக்கி இருப்பாங்க. ஏதாவது வச்சுக்கலாம். ஆனா அந்த கேரக்டர் மட்டும்தான் இந்த பிரான்சைஸுக்கே ஒரு லீடு. அது மட்டும்தான் கெத்துன்ற மாதிரி கதை ஃபுல்லா கொண்டு போனதான் இதோட மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமே. காரணம் பண்ணா இது தலைவன் இருக்கல ஆண்டர்சன் மில்லா ஜாவோவிச் மேல ஒரு தலைவனுக்கு ஒரு வந்து ஒரு காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் 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 கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனை உஷார் பண்ணுன்றதுக்காகவே தலைவன் வந்து இது ஹீரோயினுக்கு ஒரு தனி கேரக்டர் ரெடி பண்ணி அந்த கேரக்டரை சூப்பர் ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்துட்டாரு அப்படின்ட்டு கேமர்ஸ் பல பேர் வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆன்லைன்ல. பட் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்திருக்கு. புனிதமான காதலப்பா. சரியா சொன்னா தலைவன் மட்டும்தான் இந்த முழு படத்துக்குமே அந்த முழு சீரிஸுக்குமே வந்து ரைட்டர். ஃபர்ஸ்ட் பார்ட் டைரக்ட் பண்ணாரு, அடுத்த 2 பார்ட் டைரக்ட் பண்ணல, ரைட்டர் மட்டும்தான். அப்புறம் 4ல இருந்து 6 வரைக்கும் தலைவன் தான் டைரக்டர். தலைவன் என்ன பண்ணா ரெசிடென்ட் ஈவில் யூனிவர்ஸ் அப்படின்ற தூக்கிட்டு இது வந்து ஆண்டர்சன் யூனிவர்ஸ்ரா அப்படின்ற மாதிரி தலைவன் மொத்த ஸ்கிரிப்டே மாத்தி வச்சிருந்திருப்பான். காதலிக்கிற பொண்ணு கிடைக்கணும்னு முயற்சி பண்ணாதவன் அந்த பொண்ணு கிடைக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு தகுதியே இல்லாதவன். குறிப்பா சொல்லணும்னா ரெசிடென்ட் ஈவில்ல பெஸ்ட் கேரக்டர்ஸ் நிறைய இருக்கும். உதாரணம் சொன்னா ரெசிடென்ட் ஈவில் 5ல இருந்த கிறிஸ் ரெட்ஃபீல்ட் கேரக்டர், லியான் கேரக்டர், ஆடாவான் கேரக்டர் இருந்திருக்கும். பட் இந்த கேரக்டர் எல்லாத்தையுமே மொத்தமா முடிச்சு விட்டுருப்பாங்க இந்த படங்கள்ல. சோலி முடிச்சு. உதாரணம் சொன்னா எக்காரணத்தை கொண்டோம் ஆலிஸை தாண்டி ஒரு கேரக்டர் கெத்தா வந்துடக்கூடாது, அந்த கேரக்டர் பெருசா வளர்ந்துடக்கூடாது. அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்றதுக்காகவே தலைவன் வந்து நிறைய வேலையா பார்த்துருப்பார். குறிப்பா சொன்னா லியன் கேரக்டர் எடுத்துலாம். லியன் பாத்தீங்க அப்படின்னா ஒத்த ஆளா இருந்து ஒரு பிரசிடென்டோட பொண்ணை காப்பாத்தி கொண்டு வந்திருப்பான். எப்படி ஒரு காட்டுக்குள்ள ஒரு கிராமத்துல ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் ஏகப்பட்ட வில்லன்ஸ் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் அந்த சர்ச்சி பாதிரி. கடைசியில கிளைமேக்ஸில் மிகப்பெரிய ஜந்துவா மாறிடுவான். தலைவன் அதுக்கிட்டலாம் கஷ்டப்பட்டு வராம காமிச்சிருப்பாங்க கேம்ல. பட் மூவில பாத்தீங்க அப்படின்னா வெறும் பிளாகாவை இன்ஜெக்ட் பண்ணிட்டு வந்த ஒரு சோல்ஜரால மட்டுமே இவங்க 2 அடிச்சு போட்டாங்க. லியன் கைக்கு உடச்சி படுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ரொம்ப டம்மி பண்ணிருப்பாங்க. இது மட்டுமா தலைவன் கிறிஸ் ரெட்ஃபீல்டு ரெசிடென்ட் 5ல வந்திருப்பான்ல அவனே மக்கள் பண்ணிருப்பாங்க. கிறிஸ் ரெட்ஃபீல்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் கொஞ்சம் நல்லா மசில்டா பார்க்க கொஞ்சம் மேன்லியா டொங்கன் மூலம் காமிச்சிருப்பாங்க. தட் மீன்ஸ் நார்மலா அந்த கேரக்டர் ஜெய்ஜனிங்க இல்லாம ரொம்ப நார்மலா காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ண பாரு, ஐயோ அப்படியே மூஞ்ச பாரு, ஐயோ. ரெசிடென்ட் ஈவில் 5ல பாத்தீங்க அப்படின்னா விஸ்கர் அப்படின்னு கேரக்டர் இருந்திருக்கும். விஸ்கர் தான் பயங்கரமான வில்லன். அந்த கேரக்டரோட கேரக்டர் படத்துல மாத்திருப்பாங்க. அந்த கேரக்டர் கூட தான் நம்ம கிறிஸ் ரெட்ஃபீல்ட் சண்டை போடுற மாதிரி இருந்திருக்கும். அந்த சில ரொம்ப டம்மியா இருந்திருக்கும். நான் சொல்லலாம் இதான் இது கேம்ல இதை பாருங்களேன் மாசா இருந்துச்சா. இது வந்து மூவில இதை பாருங்க. இதெல்லாம் காரணம் பண்ணா எக்காரணத்தை கொண்டா ஆலிஸ் கேரக்டர் தாண்டி ஒரு கேரக்டர் டாமினேட் பண்ணிட கூடாது அப்படின்றதுக்காகவே திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி இது. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவில்லையாடா, காஜு மச்சி நீனு. இது மட்டும்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைரஸ் விஷயங்களையும் வந்து படத்தில் பெருசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க மாட்டாங்க. குறிப்பாக சொன்னால் கேமில் டி வைரஸே வந்து அவ்வளோ பெரிய ஒரு இது கிடையாது. டி வைரஸை தாண்டி ஊரோபுரோ வைரஸ் அப்புறம் பிளாகா இருக்கும் 4ல. இப்போ 7, 8லாம் பார்த்தீங்கன்னா மோல்டு அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் 6லாம் சி வைரஸ்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி மூவியில் எல்லா வைரஸும் காரணம் அம்பர்லா கார்பரேஷன் தான், தமிழ் மாறா மாதிரி ஒரு கார்பரேட் காரணம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எல்லா வைரஸும் உருவாக்குனது அம்பர்லா கார்பரேஷன் தான் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் கேமில் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வைரஸ்கள் வெவ்வேறு காரணத்துக்காக வெவ்வேறு ஆட்கள் உருவாக்கப்பட்டதான் வந்து காமிக்கப்பட்டிருக்கும். அந்த வைரஸ் எல்லாத்தையுமே அம்பர்லா கார்பரேஷன் கலெக்ட் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. உதாரணம் சொல்லணும்னா ரெசிடென்ட் ஈவில் 5ல ஆப்பிரிக்காவில் ஒரு பூல இருந்து வந்தது தான் இந்த ஊரோபுரோ வைரஸ் அப்படின்ற மென்ஷன் செய்யப்பட்டிருக்கும். இதே மாதிரி ரெசிடென்ட் ஈவில் 4ல ஒரு சீக்ரெட் கமிட்டி ஒருத்தர் இருப்பாங்க, சர்ச்சை பாதகமாக தந்திருப்பான். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த பிளாகா வச்சு சூப்பர் பவர் கொடுக்க முடியும், இதை வச்சு புது ஜந்துக்களை உருவாக்க முடியும், இந்த ஊரையை நான் ஆட்டி படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பானுங்க. ஸோ மூவி சோர்ஸ் மேட்லாம் பாத்தீங்க அப்படின்னா அம்பர்லா கார்பரேஷன் எப்படியே வில்லன் தான். பட் அவன் மட்டுமே எல்லாத்தையும் உருவாக்கிடல, ஒவ்வொருத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்றத கேம்ல வந்து பக்காவா காமிச்சிருப்பாங்க. பட் இந்த விஷயத்தை வந்து மூவி மிஸ் பண்ணது தான் ஒரு விருப்பான விஷயம். பட் மூவியை பொறுத்த வரைக்கும் டி வைரஸ் தான் பெரிய வைரஸ். இந்த டி வைரஸ் தான் எவால்வ் ஆகி இப்படி கொடுறா மாறிடுச்சு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம டி வைரஸோட ஆரிஜினல் வரையும் கேம்ல இருந்து மாறி இருக்கும் மூவிக்கு. டி வைரஸ் முதல்ல உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் மூவி என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா டி வைரஸ் வந்து ஆக்சன்ல உருவாயிருச்சு, தெரியாம உருவாக்கிட்டேன், ஏன் அதனாலதான் உலகம் அழிஞ்சிருச்சு
உராகாவே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவலா கேம்ல என்ன இருக்கும்னா டி வைரஸோட ஃபுல் ஃபார்ம் டைரண்ட் வைரஸ். அதாவது ஒரு உயிரினத்துக்கு அதிகமான சக்தியும் அதிகமான ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த டி வைரஸ். இந்த மாதிரி சூப்பர் பவர் கொடுக்கறதுக்காக தான் அந்த டி வைரஸ் உருவாக்கி இருந்திருப்பாங்க. இதன் மூலமா வந்து பல டைரன்ஸ் உருவாக்கி இருந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு ரெசிடென்ட் ஈவில் 2ல நீங்க மிஸ்டர் எக்ஸா பார்த்துருக்கலாம், அது ஒரு டைரன்ட் தான். அப்புறம் ரெசிடென்ட் ஈவில் 3 நெமிசிஸ்ல நெமிசிஸ் அப்படின்னு கேரக்டர் பார்த்துக்கலாம், அதுவும் ஒரு டைரன்ட் தான். இதெல்லாம் உருவாக்கப்பட்டது டி வைரஸால தான். பட் ஆக்ஷன்லாம் லீக் ஆகி தான் பல ஜாம்பிஸ் கிரியேட் பண்ணிருச்சு. முறை தவறி அப்படி போனனால தான் வந்து இதுவா மாறிடுச்சு. எங்கே ஏடா விடமா மிஸ்டேக் ஆகிடுது. மூவில பாத்தீங்கன்னா முழுக்க போஸ்ட் போனதுனால சோர்ஸ் மெட்டீரியல் விட்டு தனியா போயிட்டாங்க மொத்தமா. அதனால அடுத்தடுத்த மூவிஸ்ல வந்து சரியா வந்து ரைட்டிங் கரெக்டா கொண்டு போக முடியவில்லை. ஏன்னா சோர்ஸ் மெட்டீரியல் வேற போயிருச்சு, இது வேற பக்கம் போனா கேம் இந்த பக்கம் போயிருச்சு, மூவி அந்த பக்கம் போயிருச்சு. அப்புறம் எங்க இருக்கு விளங்கும்டா. அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மூவிஸ்ல வந்து கேம் கேரக்டர்ஸ் பெருசா காட்டவே இல்லை. முக்கியமா விஸ்கர் கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு மாதம் காமிச்சிருப்பாங்க. பட் விஸ்கர் கேம்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆள். அதாவது விஸ்கர் கேரக்டர் மூவியை பொறுத்த வரைக்கும் அம்பர்லா கார்பரேஷன் கீழே இருக்கிற ஒரு சாதாரண அடியல். அம்பர்லா கார்பரேஷன் நாய்டா நானு, என்னது நாய் மாதிரியே இல்லையே அது அப்படின்றவன் தான் இருப்பான். பட் கேம்ல பாத்தீங்க அப்படின்னா அம்பர்லா கார்பரேஷன்லாம் இதுக்கு சமாளா அப்படின்ற மாதிரி இருந்திருப்பான் விஸ்கர். ஏன்னா அவன் அம்பர்லாவும் தனியா பிரிஞ்சு போயிட்டு தான் ஒரு பிறலா ஆகணும் அப்படின்றதான் அவன் எண்ணமே. கள்ளி சாராத்தி கலக்கி அடிச்சேன்னா என் மச்சான் என் ஸோ விஸ்கர் கேரக்டரையும் வந்து ரொம்ப டம்மி பண்ணிருப்பாங்க. விஸ்கர் வந்து சாவான், இதுமாதிரி திரும்ப வருவான், மணி சாவான், திரும்ப வருவான். கேட்டா குளோன்ஸ்னுவானுங்க. கேம்ல குளோன்ஸ்ன்றது பெருசாலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த 6ல தான் குளோன் பத்தின விஷயங்கள் வரும். பட் அதுவே வந்து பெருசாலாம் இருக்காது. இது என்ன பண்ணிட்டானா எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காம போயிட்டான், எல்லா சைஃபைக்கும் போயிட்டான். உலகம் அழிஞ்சிருச்சு, போஸ்ட் அப்போகலிப்ஸ், குளோன்ஸ், அப்புறம் ஏஐ அப்படி இப்படின்ட்டு எங்கெங்கயோ போயிட்டானுங்க. பயங்கரமா எங்கெங்கயோ போயிட்டானுங்க. மூவில கடைசியில வந்து இதுக்கெல்லாம் காரணம் ஆலிஸ் தான். ஆலிஸ் வந்து ரொம்ப வயசானவ, அவளை இருந்து இதுவா பண்ணாங்க, குளோனா பண்ணாங்க. அந்த குளோன் தான் மெயின் ஆலிஸ். இவதான் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்க ஆலிஸ் அப்படின்ற மாதிரி ஃபைனல் சாப்டர்ல போட்டு காண்டை திருப்பாங்க. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஓகேடா ஃபைனல் சாப்டர்ன்றாங்க, கேம்ல பார்த்த கேட்டெல்லாம் காட்ட போறாங்க, நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்க போகுது, எல்லா கேட்டரும் வர போறாங்க, எல்லாம் சேர்ந்து இது பண்ண போறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தா மறுபடியும் பழைய கூட கவத்தாடிட்டு இவங்க எல்லாம் பார்த்துலாம் பண்ற மாதிரி மொக்க வேலை பார்த்துருப்பான் இந்த ஃபைனல் சாப்டர்ல. அதாவது எப்படின்னா இவங்க டெம்ப்ளேட் வச்சுக்கிறது, படம் முடியும் பொழுது எல்லாம் வந்துச்சுப்பா அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு ஹோப் கொடுத்து முடிக்கிறது. அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கடைசியா ஓப்பர்த்து முடிச்சாலும் ஒரு விஷயத்த அதை அப்படியே சாலை தள்ளி முடிச்சுட்டு வேற எடுக்கிறது. என்னடா புத்தாட்டது? சரியா சொன்னா ரெசிடென்ட் ஈவில் ஆஃப்டர் லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கப்பல் இருக்கும், கப்பல் ஷிப் இருக்கும். இதுக்குள்ள தான் வந்து உயிர் படைச்சவங்களை வந்து நான் காப்பாத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு காட்டுவாங்க. பட் ரெசிடென்ட் ஈவில் 5 ஆன ரெட்ரிபியூஷன் அந்த படத்துல ஸ்டார்டிங்லேயே இங்க காப்பாத்துவாங்கல்ல, இவங்க வந்து சேஃபா இருந்தாங்களே, அங்க மொத்தம் போட்டு தள்ளுவானுங்க. இந்த மாதிரி ஒரு சேம் டெம்ப்ளேட்டை தான் ஒவ்வொரு படமும் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் ஹோப் கொடுப்பாங்க, அடுத்த பாட்டிலே அது போயிடும். இப்போ வேற புது பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். திரும்ப ஒரே மாட்டதுனால அதுக்கு அடுத்து கதை முன்னேறாம அங்கேயே இருந்துகிட்டு இருக்கும். தேர்ட்லேயே ஃபுல்லாக அப்போகலிப்ஸ் காமிச்சிட்டீங்க. அடுத்தது 4, 5 இருக்கு. இந்த 4, 5 புதுசாக தான் காமிச்சிருக்கணும். எதுவுமே காட்டாம மறுபடியும் ஜாம்பிஸ் வரும், இவங்க அட்டாக் பண்ணுவாங்க. ஜாம்பிஸ் வரும், அங்கிருந்து வேற ஊருக்கு போவாங்க. மறுபடியும் ஜாம்பிஸ் வரும், ஏதாவது ட்விஸ்ட் வைக்கிறன்ற பேர்ல க்ளோன்ஸ் காட்டுவாங்க, எது காட்டுவாங்க. மறுபடியும் கடைசியில் முடியுமோ ஜாம்பிஸ் வரும், முடிச்சு விட்டுருவாங்க. இந்த படம் 6 பார்ட் முடியும் போது எவனுமே கண்டுக்கவே இல்லை. இது கைண்ட் ஆஃப் ரோஸ்ட் எடுத்துங்களா இந்த வீடியோ, எவனுமே கண்டுக்கவே இல்லை. அது முடிச்சா முடிஞ்சு போ அப்படின்னு முடிச்சாங்க தவிர பெருசா கண்டுக்காம முட்டைங்க. யாரும் கண்டுக்காதீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம தலைவன் ஈரனை உசார் பண்றதுக்காக இந்த படத்தை வந்து கெடுத்து குட்டி வாங்கி வச்சிட்டாரு. ஒரு காலத்துல அம்பர்லா கார்பரேஷன் எல்லாம் பயப்படுவேன் நானு. கடைசி அந்த பிலிம் சீரிஸ் முடியும் போது பார்த்தா பயமே வரல, படம் கோமாளின்னு ஆயிடுச்சுடா. சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது, உங்களை பேசினாலே சிரிப்பு. நான் ஏன் வந்து இப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு. இதனால கேம்ல இல்லாத ஆலிஸ் கேரக்டரை இந்த படத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த படத்துல ஆக்டரான மிலா ஜோவோவிச் கேரக்டர் இல்லையா, அந்த கேரக்டரை ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஒரு லைக் சூப்பர் மாதிரி காமிச்சிருப்பாங்க, பயங்கர பவர்ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா அந்த கேம் சீரீஸ்லயே இல்லாத மாதிரி பவர்ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க, பயங்கர வீரங்கனையா காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆக்ட்ரஸை உசார பண்றதுக்காக பண்ணதுனாலதான் இந்த ஃபிலிம் ஸ்டூடியோ ஆகி போயிடுச்சு. ஸோ வந்து நல்ல 6 முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ 7க்கு அப்புறம் கேம் சீரிஸ் வேற மாதிரி போயிடுச்சு. 6 வேற மாதிரி இருக்கும், 7க்கு மேலே இந்த சீரிஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ அது இப்போ மட்டும் 3% எடுக்கிறேன் அப்படின்ட்டு தம்பி போலாமா அப்படின்னு பண்ணாம மட்டும் நல்ல விஷயம். போயிடுச்சா போவாமா? ஒரு மனுஷனை சாவடிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா கேட்கிறீங்க?
பட் என்ன இருந்தாலுமே ரெசிடென்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்லாம் எனக்கு கொஞ்சம் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு மேலே அந்த படங்கள் தான் பெருசாக வந்து சோபிக்கவில்லை. ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து ரெசிடென்ட் மூவிக்கும் கேமுக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்திருப்பேன். இதே மாரி வித்தியாசங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி காமர்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் இதை மாதிரி வேற எந்த கேமுக்கும் மூவிக்கும் வித்தியாசம் பேசணும், இந்த கேமில் இந்த மாதிரி இருந்துச்சு, மூவியில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு பேசணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதை காமர்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக எந்த கேமை நிறைய பேர் கேட்குறீங்களோ அந்த கேமையும் மூவியும் நான் கம்பேர் பண்ணி தனியாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.